மீன் குழம்போ, புளிக்குழம்போ பழசாகும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலா இருக்குன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு தோசையும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நேத்து வச்ச மீன் குழம்ப இன்னைக்கு தோசை கூட பேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் மீன் குழம்போட ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்புன்றீங்க, மீனே இல்லன்னா மீனெல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த குழம்ப கீழ ஊத்தக்கூடாதுன்னு சொன்னனால நானும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்னதான் மீன் குழம்பா மார்னிங்கோட முடிச்சிட்டா கூட மதியத்துக்கு மீனே இல்லாத வெறும் மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோக்கா ரெடி ஆகாது. ஸோ சூப்பரான ஒரு கீரை கடையில் செஞ்சிடலான்னு கீரை கடையில் பண்ணியாச்சு. இந்த கீரை கடையில் பார்த்தீங்கன்னா நான் பருப்பு எதுவுமே சேர்க்கல. ஒன்லி ஃப்ரெஷ்ஷான கீரை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி. நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் கிள்ளி லாஸ்ட்டாக தாளிப்போம் இல்லையா, அதுவே போதும்னு காரம் எதுவும் சேர்க்கல. ஏன்னா குட்டி பாப்பாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்பவே மைல்டான காரம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மிளகாய் கிள்ளி தாளிக்கிற காரமே போதும். ஆனால் இந்த கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் அந்த கீரை வேக வைக்கும் போதே பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி மறுபடியும் கொஞ்சம் கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி மறுபடியும் அதே கீரை கூட சேர்த்து ஓரளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான கீரை கடையில் ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக